இப்போ இது ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனு பிரேக் அவுட் ஆகி போயிருக்கா, போயிட்டு திரும்ப வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் திரும்ப ரீடெஸ்ட் எடுக்கும். ரீடெஸ்ட் எடுக்கும்போது டெஃபினட்டாக 1 மினிட் கேண்டலில் ஒரு ஷார்ட் இருக்குது. அப்படி லைனில் முடிஞ்சு எடுத்து லாஸ் ஆச்சுனாலும் அடுத்து ஒரு மார்டிங்கல் போட்டால் கன்ஃபார்மாக வின்னர் இருக்குது. அப்படின்னு தாண்டி போச்சுன்னா அதை சேஸ் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்த கேண்டிலே வரும், அடுத்த 2 கேண்டிலே வரணும்லாம் கிடையாது, எப்போனாலும் வரலாம். இப்படி மேலே போயிட்டு அப்படி கீழே வந்துட்டு திரும்ப மேலே போய்ட்டு கீழே வந்துட்டு அப்புறம் இங்கே கூட மேலே வரலாம். அதனால் வெயிட் பண்ணால் தான் கிடைக்கும் ட்ரேடே. கேமரா இல்லை, செல்லில் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், லேப்டாப்பை ஃபோக்கஸ் பண்ணி. ஸோ ஜூமிங் வீடியோலாம் நல்லா இருக்காது, தெளிவாக பார்க்கலாம். போக போக எல்லாம் ப்ராப்பராக பண்ணணும். பைனரி ட்ரேடிங் வந்து ஈஸின்னா ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. டிசிப்ளினாக இருந்தால் ஈஸியாக சம்பாதிக்கலாம். டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒழுங்காக. பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 5000 இருக்குது. இப்போ ஒரு 200 லாஸ் ஆச்சு. அதையும் ரெக்கவர் பண்ணி எப்படி கொண்டு போகிறான் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இது XAUUSD. இது வெயிட் பண்ணுற நேரத்தில் வேறு எங்கேயாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு பார்க்கலாம். ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணால் தான் அதில் ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக லாஸ் பண்ணிடுவோம் பைனரி ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரொம்ப ரிஸ்க். ஒரு நிமிஷத்தில் எமோஷ்னலாக ஏதாவது தூக்கி சொல்லிக்கிறோம், லாஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக லாஸ் ஆச்சுன்னு பயப்படாமல் பொறுமையாக இருக்கணும். சில சேனல்லாம் பார்த்துருக்கேன், ஸ்டார்ட் ஆகணுன்னு 1/2 மணி நேரத்தில் 10 ட்ரேடு 15 ட்ரேடு எட்டு போயிறாங்க. அப்படிலாம் எடுக்கக்கூடாது. எடுத்திங்கன்னா பார்க்க ப்ராஃபிட்டாக தெரியும், ஆனால் ஒரு நாள் எல்லாத்தையும் ஊற்றி மூடிட்டு போயிடும். அதை காட்ட மாட்டாங்க. 1 மணி நேரம் இருந்தாலும் ஒரு ட்ரேடோ 2 ட்ரேடோ தான் எடுக்கணும். அவ்வளோத்துக்குள்ளே பொறுமையாக இருந்து சந்தைக்கு மறுக்கிற ட்ரேடெலாம் தள்ளி விட்டு கன்ஃபார்மாக இருக்கிற ட்ரேடை மட்டும்தான் இருக்கும். கன்ஃபார்மாக இருக்கிற ட்ரேடை எடுத்தாலுமே நிறையா மார்க்கெட் கணிப்பு தப்பாகி அங்கே போகலாம், லாஸ் வரலாம். அப்படி வந்தாலுமே ரெக்கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்படி 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரேட் 2 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரேட் எடுத்தால் தான் அந்த பொறுமை தான் உங்களை காப்பாற்றும். அப்படி இல்லைன்னா ஈஸியாக விட்டுருவீங்க. நல்லா வாய்ப்பு வர்றதுன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். ரொம்ப போராகும், கடுப்பாகும், வேறு வழி இல்லை. அப்படி பண்ணால் தான் ப்ராப்பராக ட்ரேட் எடுக்க முடியும். இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கா. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே வரும்போது கண்டிப்பாக ஒரு ட்ரேடு எடுக்கலாம். ஆனால் ட்ரெண்ட் லைனை மேக்ஸிமம் நம்பக்கூடாது. 50-50 தான். அதை பிரேக் அவுட் பண்ணி ஒரு 2-3 கேண்டில் மேக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம நினைக்கிற கேண்டிலே வரும். அது எப்போ எடுக்கலாம் எப்போ எடுக்கக்கூடாதுங்கிறது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் தெரியும். எவ்வளோ நேரம் வீடியோ போகுதுன்னு தெரில. ஒரு ட்ரேடு 2 ட்ரேடோ எடுத்து காட்டுறேன். கண்டிப்பாக ஷார்ட்டாக இருக்கும். ஏன் இவ்வளோ பொறுமையாக இருந்து ஒரு ட்ரேடு 2 ட்ரேடு எடுத்தாலும் போதுங்கிறனா, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுக்கு 1% வச்சாலும் 2 ட்ரேடு அல்லது காலைல 2 நைட் 2 4 ட்ரேடுனா கிட்டத்தட்ட 3.5%, 3.5லேருந்து 4% ப்ராஃபிட். 4% ப்ராஃபிட்டுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் 4% எவ்வளோ பெரிய விஷயங்கிறது. அதனால் ரொம்ப பொறுமையாக இருந்து, ஏகப்பட்ட சான்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட கேண்டில் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் கேண்டில் உருவாகிட்டே இருக்குது. நமக்கு தேவை ஒரு கேண்டில் தான். அதனால் பொறுமையாக இருங்க, தப்பே இல்லை. பொறுமை இருக்க முடியாது. ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் பொறுமை ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ ரொம்ப போர் ஆகலாம், என்னடா ட்ரேடே எடுக்க முடியும், சும்மா சாட்டையை பார்த்த மாதிரி இருக்குது. இப்படி தான் இருக்கும் உண்மையான ட்ரேடிங். அவங்களாம் இப்படி உண்மையாக சொன்னால் யாரும் பார்க்க மாட்டாங்க, வீடியோ போகாதுங்கிறதுனால இறங்கணுன்னா சட்னு அடிச்சிடுறது. பாதி பேர் டெமோ அக்கௌண்ட் வச்சு தான் ப்ராக்டிஸே பண்ணிகிட்ருக்காங்க.
வீடியோ போட்டுட்ருக்காங்க. பொறுமையாக இருந்து ஒரு ட்ரேட் எதாவது நறுக்குன்னு எடுத்தோம்னா அதிலே நீங்கள் உட்காந்து 100 ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் லாஸ்ன்னு மாறி மாறி வந்து ஓவராலாக பார்த்தா லாஸில் நிற்கும். அதுக்கு ஒரு ட்ரேட் எடுத்தாலும் 1% அப்படியே மூடி வச்சுட்டு போயிடலாம். 1%ங்கிறது 1,00,000 போட்டோம்னா 1000 ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுத்தாலே போதும். 1000 விட்ரா போட்டோமா அடுத்து உறங்கணுமான்னு வேறு வேலையை பார்த்துட்டு போகலாம். இங்கே ஒரு நல்ல லெவல் இருக்குது, நல்ல லெவல் இந்த தான் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ரிஜெக்ஷன் கொடுத்து மேலே போயிட்டான். இப்படி ரிஜெக்ஷன் கொடுத்துட்டுனா பொறுமையாக இருக்கணும். இப்போ இதில் எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆச்சு அப்படி இல்லைனா பிரேக் அவுட் ஆச்சுன்னா ட்ரேட் எடுக்கலாம். அதுக்கும் சில ரூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் போக போக தான் தெரியும். இப்படி ரிஜெக்ஷன் ஆகிட்டுனா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் உடனே எடுக்கக்கூடாது. இப்போ அடுத்த கேண்டில் வந்து இந்த லைனுக்கு உள்ளே முடிஞ்சுது அப்படின்னா எடுக்கலாம். அப்படி இல்லை பிரேக் அவுட் ஆகிட்டுனா பொறுமையாக இருந்து அடுத்து என்ன மாதிரி கேண்டில் உருவாகுது அப்படிங்கிறத பார்த்து தான் எடுக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு எடுக்க தோணும், ஒரு கிளிக் தான் டப்புன்னு பண்ணிடுவோம். லாஸ் ஆச்சுன்னா எமோஷனால் எடுத்து தொடர்ந்து எடுத்து பெரிய லாஸுக்கு கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ எடுக்கலாம். இப்போ லாஸ் ஆச்சுனாலும் பயப்படக்கூடாது. பொறுமையாக ரெக்கவர் பண்ணுறதுக்கு அடுத்த ட்ரேடு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த லாஸ் ஆகுதா மூடி வச்சுட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம். வாய்ப்பு அடுத்தடுத்து நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்கும். அவசரப்பட்டோம், சோழி முடிஞ்சு. இந்த ரேட் வின் ஆகலாம், லாஸ் ஆகலாம். வின் ஆகுதோ லாஸ் ஆகுதோ அடுத்த டேப் ஓப்பன் பண்ணி கரெக்டாக நீங்கள் இப்போ என்ன அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதுக்கு டபுளாக செட் பண்ணி வச்சுக்கணும். லாஸ் ஆச்சுன்னா அதை போடுறதுக்கு. ஏன்னா சப்போஸ் லெவலில் வர்ற கேண்டில் வந்து லெவலை பிரேக் அவுட் பண்ணி அடுத்த கேண்டிலும் வரலாம். அதனால் அந்த இதெல்லாம் தடுக்கிறதுக்காக நம்ம எப்போதும் ப்ரிப்பேராக இருக்கணும். அது வின்னு. பொறுமையாக எடுக்கலாம். ஒரு ட்ரேடு வின் ஆயிடுச்சா அடுத்து இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இன்னொரு ட்ரேடு கிடைக்கும். 2 ட்ரேடு முடிஞ்சு லேப்டாப் முடிச்சுட்டு போயிடலாம். ஒரு ட்ரேட் எடுக்க கிட்டத்தட்ட 8 நிமிஷம் ஆயிருக்கு. இப்படி தான் 8 நிமிஷத்தில் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். 8 நிமிஷம்னா ரொம்ப கம்மி. நான்லாம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் உட்காந்துருக்கேன் ஒரு ட்ரேடுக்காக. இங்கே என்ன பிரச்சனை, லாஸ் வரும்போது பயப்படக்கூடாது, பொறுமை வேணும். நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு லேப்டாப் மூடுற மனப்பான்மை வேணும். ஏன்னா சில நேரத்தில் நான் அந்த 200 லாஸ் பண்ணது இந்த ட்ரேடில் தான். லெவலில் வராமல் அப்புறம் எத்தனை கேண்டில் மேக் பண்ணியிருக்கு. நான் 200 தான் லாஸ் பண்ணேன், கிட்டத்தட்ட 4%. 5000 200 வாங்குறது 4%. அதனால் எனக்கு ரொம்ப ஈஸி. அடுத்து ஒரு 3 ட்ரேட் 4 ட்ரேடில் எடுத்துருவேன். அப்படி தான் பொறுமையாக இருக்கணும். அப்படி இல்லை அதிகமாக அமௌண்ட் வச்சோம் கன்ஃபார்ம் இந்த இடத்துல வந்துடும் நம்பி வச்சோம்னா இந்த 4-5 கேண்டில்லே உங்கள் கேபிட்டல் வாஷ் அவுட் ஆயிரும். அதனால் பொறுமையாக போகுது, லாஸ் ஆன பிரச்சனை இல்லை, அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருணும். அதை சேஸ் பண்ணக்கூடாது. 2 அல்லது 3 மாட்டிங்கள் தான், 2 இல்லை 1 அல்லது 2 மாட்டிங்கள், அதுக்கு மேலே போடக்கூடாது. இது வேறு எப்படி வீடியோ எடுக்கணும் கூட தெரில, அப்படியே போய்ட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் பண்ணும். லெவல்ஸ் நிறைய லெவல்ஸ் இருக்கும். நான் கேமரா வச்சு ப்ராப்பராக எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நல்லா சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸி ஆனாலும் கஷ்டம். அது ஏன்னு எனக்கு இந்த இதில் வரும் அப்படின்னு கண்டிப்பாக தெரியும். இருந்தாலும் என்னால் பெரிய அமௌண்ட்டில் வைக்க முடியாது, 1% தான் வைக்க முடியும். நான் மார்க்கெட்டுங்கிறது யாராலையும் கணிக்க முடியாது. இந்த இடத்துல கண்டிப்பாக வரும்னு நினைப்போம், அந்த இடத்துல வரும்.
10ல் 8 வாட்டி வரும், ஒரு 2 வாட்டி போகும்ல, அந்த போகிறதுல எமோஷன் ஆகி அவ்வளோ பைசாவும் விட்டுரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் போனால் போகுதுன்னு தள்ளி விட்டு போயிட்டே இருக்கணும். எவ்வளோ லாபம் எடுக்குங்கிறது மேட்ரு இல்லை, எவ்வளோ லாஸ் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஒரு 1,00,000 ரூபா போட்டிருக்கீங்கன்னா 1000 ருபீஸ்க்கு ஒரு ட்ரேடுக்கு வைக்கிங்கன்னா 2 ட்ரேடு, ஒரு மணி நேரமாக 2 மணி நேரம் இருந்து 2 ட்ரேடு 2000 அன்றைக்குள்ளே சேலரிக்கான பைசா ஆச்சு. அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு ரொம்ப பொறுமை அவசியம். இப்போ இந்த கேண்டில் வந்து மேலே போகும் கீழே போகும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஆனால் எடுக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை மேக் பண்ணி அதில் மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும். இதில் வந்து எடுப்பேன் அப்படிலாம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி நிறைய இடத்துல நீங்கள் நினைப்பீங்க இதில் வரும்னு சொல்லி, அதேமாதிரி வரும். ஆனால் எமோஷன் ஆகக்கூடாது. ஐயோ விட்டமே அப்படின்னு சொல்லி எமோஷன் ஆகக்கூடாது. இங்கே ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்கா, சாரி ட்ரெண்ட் லைன் இருக்கா, ட்ரெண்ட் லைனில் அந்த இடத்துல வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் எடுத்தோன்னு எடுக்கக்கூடாது. நான் இப்போ இதில் வரும்போது எடுக்க மாட்டேன், அடுத்து ஒரு 2-3 கேண்டிலுக்கு வெயிட் பண்ணுவேன். ஆனால் சப்போஸ் இதில் வந்துட்டு கரெக்டாக ட்ரெண்ட் லைன் தொட்டு போகலாம், ஆனால் ட்ரேட் லூஸ் ஆகிட்டேன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் போக போக உங்களுக்கே தெரியும். ஏன்னா ட்ரெண்ட் லைன் வந்து நிறைய வாட்டி பிரேக் அவுட் பண்ணி 2-3 கேண்டில் மேக் பண்ணிவிட்டு தான் அடுத்து புல்லிஷ் கேண்டிலே வரும். அதனால் எல்லா நேரமும் ட்ரெண்ட் லைன் நம்ப முடியாது. அப்படி ட்ரெண்ட் லைனில் கோடு போட்டு இதில் வரும்னா எல்லாருமே 1,00,000 ரூபா வந்து 1,00,000 ரூபா தூக்கி வச்சிடலாமே, வச்சுட்டு ஒரு ட்ரேடில் 80,000 ரூபா பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாமே. அப்படி வராது. மார்க்கெட்லாம் நினைக்கிற மாதிரி எப்போதுமே இருக்குது. அதனால தான் அதுக்கு தாண்டி போட்டு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி போச்சுன்னாலும் வருத்தப்படக்கூடாது. பொறுமையாக ஒரு 7-8 டேப் ஓப்பன் பண்ணி இப்படியே தான் பார்த்துட்டே இருக்கணும், எங்கே வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லி. எங்கே கிடைக்கும் ஒரு 2 ட்ரேடு நறுக்குன்னு எடுத்தோமா போனோமான் இருக்கும். நிறைய லாஸ் வரும். ஒரு 5 நாள் ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா 2 நாள் லாஸ் வரும். அந்த லாஸை அப்படியே மூடணுமான் இருக்கணும். ஏன்னா எதுக்கு பைனரி ட்ரேடிங்கில் யாரும் ஜெயிக்கிறது இல்லைன்னா அந்த லாஸை ஹேண்டில் பண்ண முடியாமல் அடுத்துன்னு வச்சு ஃபுல்லாக லாஸ் ஆகிடுறது. ஒரு 3% 4% அதிகபட்சமாக 6-7% லாஸ் ஆனால் கூட பரவாயில்லன்னு சொல்லி வச்சிடணும். ஒரு 2-3 நாளில் ரெக்கவர் பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது ஸ்ட்ராங்கான லெவல். இது எப்படி ஸ்ட்ராங்கான லெவல் சொல்லலாம் எனக்கு தெரியும். போக போக உங்களுக்கும் பழக புரியும். இது பிரேக் அவுட் ஆகணும், அப்படி இல்லை லெவலில் முடிஞ்சாலும் சரி பிரேக் அவுட் சரி எடுத்துடலாம். அப்படி இது ஸ்ட்ராங்கான லெவலில் வந்து சப்போஸ் நீங்கள் நினச்ச மாதிரி வரல அப்படின்னாலும் வருத்தப்படக்கூடாது. இது கொஞ்சம் அவசரப்பட்டு சீக்கிரமாக எடுத்துட்டேன், இந்த கேப் இருக்கா லேட் என்ட்ரி, அது கரெக்டாக ஓப்பன் ஆகிறது கரெக்டாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. லெவலில் பாருங்கள், அந்த கோட்லையாக கரெக்டாக ஓப்பன் ஆகிருக்கா, நான் போட்ட கோட்லையா. நான் இப்போ என்ன பிரச்சனைனா அந்த சின்ன கேப்பையும் ஃபில் பண்ணும். 2வது கோடு, இந்த 2 கோட்டில் இருந்தால் வரும், கீழே உள்ள கோட்டிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. சப்போஸ் மேலே உள்ள கோட்டில் போய் முடிஞ்சு இது புல்லிஷ் கேண்டில் முடியலாம். முடிஞ்சுன்னா நமக்கு லாஸ்.
இது கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். சரி பார்க்கலாம். இது இந்த மாதிரி ட்ரேடுக்கு வந்து 50-50, லாஸ் ஆகலாம், ப்ராஃபிட் வரலாம். லாஸ் ஆச்சுன்னா மாட்டிங்கில் போடணுமா வேண்டாமல் பார்த்து போடணும். போடலாம்னா லாஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த பொறுமையாக இருந்து அடுத்த ட்ரேடில் எடுக்கலாம். வின்னு அவ்வளோதான். அவங்க கூட சொன்ன மாதிரி பாருங்கள், 2 ட்ரேட் எடுத்தேன், 2மே வின்னு. ஸோ சிம்பிள். அப்படி பொறுமையாக இருந்தோம்னா கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துலேயே 2 ட்ரேட் எடுத்துட்டேன், முடிஞ்சு. 2 ட்ரேட்னா 2%, 2% கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா போட்டதுன்னா 2000 ரூபா. லேப்டாப் எடுத்தோமா, பொறுமையாக இருந்து இன்றைக்கி சீக்கிரம் கிடச்சிட்டு 1.5 நாள் கிடைக்காது. பொறுமையாக எடுத்தோமா, 2 ட்ரேடு மூடிட்டு போனோமான்னு இருக்கும். ஏன்னா லாஸ் ஆகும். லாஸ் ஆகும்போதும் பொறுமையாக இருக்க தெரியணும். அதெல்லாம் ரொம்ப ப்ராக்டிஸ். ட்ரேடிங்கை பொறுத்தவரை கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு வாரத்தில் கற்றுக்கலாம். ஆனால் சைக்காலஜி, லாஸ் ஆனால் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அப்புறம் பொறுமை எப்படி இருக்கணும், எந்தெந்த கேண்டுக்கு எடுக்கணும், அதெல்லாம் நமக்கு போக போக தான் தெரியும். அதெல்லாம் போக போக சொல்லி கொடுக்குறேன். சரி, அடுத்து இப்போ காலையில் மதியம் போல் 2 ட்ரேட் எடுத்துருக்கேன், நைட்டு ஒரு 2 ட்ரேடு பார்க்கலாம்.